தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சியில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் அது. அந்த பிரச்சாரத்தில் அவங்களுடைய தொண்டர்களில் 5000 பேர், ஒரு 5000 பேர் தான். அதாவது டிஎம்கே ஆட்சியில் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க, போலீஸ் கெடுபிடி ரொம்ப இருக்குது, நிறைய எஸ்ஓபிஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை வச்ச விஜய் இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு கரெக்டாக 5000 பேரை உள்ளே அழைச்சி கியூஆர் கோடும், அதாவது ரொம்ப பாதுகாப்போட ஸ்டேடியத்துக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக உள்ளே வர வச்சு அங்கே ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார். அந்த ஸ்பீச் தான் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினது. அப்போது அவர் ஆக்ரோஷமாக ரொம்ப தமிழ்நாட்டின் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி, அப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுற மாதிரி, அப்போது அவங்களுடைய ரசிகர்களை, அவங்களுடைய தொண்டர்களை ஊக்குவிக்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக, ஃபோர்ஸாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசியிருந்தார். அதுக்கப்புறமா முதலமைச்சர் ஆகிட்டார். சட்டசபையில் அவர் எப்படி பேசினாருன்றத போன வீடியோவில், இவருடைய ஸ்பீச்சை பற்றி நான் போன வீடியோவிலேயே என்னுடைய மைண்டுக்கு, என்னுடைய அரசியல் புரிதலில் விஜயனுடைய அந்த பேச்சை விமர்சனம் பண்ணி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப, அதாவது ஒரு முதலமைச்சர் ஒரு அனுபவம் இல்லாத, ஒரு முதிர்ச்சியற்ற, மேம்போக்கா, மிக ஒரு அற்பத்தனமான ஒரு பேச்சாக இருந்துச்சுன்னு சொல்லி நானே யூடியூப்பில் அதாவது பேசியிருந்தேன். அதை பற்றி நான் யூடியூப்பில் பேசியிருந்தேன். ஆனால் ஃபுல்லாக என்னால் பேச முடியல. அதாவது அதில் இருக்கிற அந்த 20 நிமிஷம் ஸ்பீச், அதை அவரே சொல்லிட்டார், என்ன 20 நிமிஷம்னா நான் பேசுவேன் அப்படின்னு. அப்போது அந்த 20 நிமிஷம் அந்த பேச்சு, அதுவும் பேப்பரில் எழுதி வச்சிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட், அது ஏற்கனவே அவர் என்னென்ன மாதிரியான எலிவேட் பண்ணணும், எங்கெங்கே கையை உயர்த்தணும் இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அது ஸ்கிரிப்டட் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அந்த பேச்சில் நிறைய குறைபாடுகள். அப்போது ஒரு நிறைவான ஒரு விஷயன்றது எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல நல்ல மாதிரியாக பேசினார். இந்த இடம் தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு, இந்த இடம் அவரை மாற்றிக்கிறதுக்கான விஷயம். அப்போது இந்த இடம் அப்படின்னு எந்த ஒரு நொடியையும், எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அது டிஎம்கே ஹேட் ஸ்பீச் தான். அப்போது இன்னும் அவர் மக்களிடையே அந்த பேச்சு மூலமாக டிஎம்கே எதிராக நிறுத்துறதுக்கான பேச்சை தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அப்போது இன்னும் டிஎம்கே வில்லனா இது பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போது அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே திருச்சி இடைத்தேர்தல். அப்போ திருச்சியில் இருக்கிற மக்களை குறி வச்சு அப்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசிகிட்டு இருக்கு. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியில் பல ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் தான் தமிழ்நாடு முழுமைக்கான ப்ராப்ளம். அது அந்த தமிழ்நாடு முழுமைக்கான அந்த ப்ராப்ளத்தை இனி எப்படி அதை சரி செய்ய போகிறோம், ஆட்சியில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன, அதுக்கு ஒரு நியாயமான ஒரு தர்க்கத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அப்போது என்னுடைய அரசியல் புரிதலில் நான் ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன்னு போன வீடியோவில் போட்டிருந்தேன். அப்போது அந்த வீடியோவில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் சொன்ன கருத்துக்களை பெரும்பாலானவர்கள், பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, யூடியூபர்ஸும் சரி, இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு ஒத்த விஷயங்கள் ஒரு 5-6 பாயிண்ட் அப்படியே பேசியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது அரசியலில் ஒரு சிறு அறிவு எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அடுத்த நாள் இந்த பேச்சை கண்டித்து ராசா, அதாவது டிஎம்கேவின் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன், ஏதோ போஸ்டிங் கரெக்டாக தெரியல எனக்கு, அண்ணன் ராசா அந்த பேச்சை கண்டித்து ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதாவது செம அதிரடி. என்ன மாதிரியான ஒரு அதிரடினா, அப்படி துவைச்சி தொங்க விட்டுட்டார், உரிச்சு போட்டுட்டார். 2020 மேட்ச்சில் ஷேவாக்கு பேட்டிங் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அவர் எத்தனை பால் இருக்குது, எத்தனை விக்கெட் இருக்குது, இதை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டார் ஷேவாக்கு. அவருக்கு எதிர் வர்ற பால் தான் அவர் கடைசி பாலாக நினச்சிட்டு ஆடிட்டு இருப்பார். அதாவது அந்த அளவுக்கு ஒரு அதிரடி ஷேவாக்குடைய பேட்டிங்கில். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. விஜயுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சா, அதை கவுண்டராக கொடுக்கறதுக்காக அண்ணன் ராசா அளித்த அந்த பதில்கள். அப்போது ப்ரெஸ் மீட்டை எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. அப்போது ஒரு ப்ரெஸ்ஸில் அவருடைய கருத்தை சொல்கிறார், விஜயனுடைய பேச்சு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் பண்ணிவிட்டு அடுத்த கேள்வியில் கேட்குறாங்க. அது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. அப்போது இதுதான் ஒரு அரசியலில் முதிர்ச்சியை காட்டுது. அப்போது இதில் எனக்கு அண்ணன் ராசா மேலே ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னன்னா, அண்ணன் திருமா அவர்களை பற்றி, திருமா அவர்கள் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி அதில் அந்த டிவிகே ஆட்சியில் ஒரு அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிறது டிஎம்கேவுக்கு ரொம்ப வருத்தம். அப்போ இந்த வருத்தம் இது நியாயமானது. இந்த வருத்தம் அது ஒரு லாஜிக்கான விஷயம்தான். ஆனாலும் அண்ணன் ராசா விசிகாவினுடைய அந்த நிலைப்பாட்டை விமர்சித்து ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு. அது மிகவும் அருவருப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை நீக்கிட்டு இன்னொன்று போட்டார்.
அப்போ அதுவும் வந்து அதில் பாதி இருந்துச்சு அர்த்தம். அதாவது மொத்தமாகவே எனக்கு வந்து கொஞ்சம் மிக வருத்தமாக தான் இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு ட்விட்டை வந்து அண்ணன் ராசா வந்து போட்டுருக்கூடாது அப்படின்னு. அப்போது இந்த விஷயத்தை பற்றியும் அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த பத்திரிகையாளர்கள். அப்போ ராசா வந்து அது எங்களுடைய சகோதரம், ரொம்ப பாசமாக இருக்கிறோம், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு முடிவு வரும்போது ஒரு உரிமையோட நான் வந்து பேசின விஷயம் அப்படின்னு அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தார். அப்போ மொத்தமாக வந்து அந்த ப்ரெஸ் மீட் வந்து விஜய் அவர்களுடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் விஜயனுடைய பேச்சை வந்து உரிச்சி உப்பு கண்டம் போட்டார். அப்போது இதுக்கு வந்து அவருடைய மொத்த ஸ்பீச்சுக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லிட்டார். அப்போது விவசாயிகளுக்கு வந்து அந்த வேளாண்மை கடன், அந்த கடன் பற்றி, பெண்களுடைய பாதுகாப்பில் பல குற்றச்சம்பவங்கள் நடக்குது, அதை பற்றியான விஷயமும் சரி, இப்படி பல விஷயத்துக்கு அவர் பேசின விஷயத்தில் கவுண்டர் போட்டு ஒரு செம்ம அதிரடி ஆட்டம் நடந்தது. இப்போ விஜயுடைய தொண்டர்கள் ஒருவேளை நினைக்கலாம், பார்த்தீங்களா நாங்கள் டிஎம்கேவை எப்படி ரியாக்ட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ரியாக்ஷன் வந்து பொதுமக்களிடையே எப்படி இருக்குன்னு சொன்னால் இது வந்து டிஎம்கேவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. இப்போ விஜயுடைய ஸ்பீச்சை வந்து பொதுமக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இது வந்து ஒரு இம்மெச்சூரான பேச்சு, இது வந்து முதிர்ச்சி அற்ற பேச்சு அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன் டிவிகே தொண்டர்களே இதில் வந்து ஒரு திருப்தி அடைஞ்சிருப்பாங்களா? டிவிகே தொண்டர்களில் ஒரு சிலர், அதாவது கொஞ்சம் அரசியல் புரிதல் உள்ளவங்க, இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இது வந்து இந்த மாதிரி பேசியிருக்கூடாது அப்படின்னு பல பேர் வந்து வீடியோவில் தெரிவிக்கிறாங்க, இப்படியா பேசுவார் அப்படின்னு சொல்லி. அப்போது இதுக்கு முன்னாடி எம்கே ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து தோற்று போனப்போ அதுக்கான பொறுப்பை வந்து நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பேசுனதுக்கும், இப்போ ஜெயிச்ச பிறகும் இவருடைய ஆட்சியில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி அவர் வந்து பேசாமல், இந்த அவலங்களை பற்றி அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பேசாமல் மறுபடியும் டிஎம்கே பற்றி பேசுறது, இந்த மாதிரியான விஷயம் வந்து பொதுமக்கள் மட்டும் இல்லை, டிவிக்கே அந்த அனுதாபிகளுக்கும் டிவிக்கே இதுக்கு முன்னாடி ஆதரிச்சவங்களும் இப்போ வந்து எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் வந்து விஜயுடைய தொண்டர்கள் வந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி மாறிட்டு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க நல்ல மாதிரியா இந்த 25 நாள்ல என்ன மாதிரியான கவர்னன்ஸை பண்ணீங்க அப்படின்ற விஷயம் வந்து இப்போவே வந்து பட்டவர்த்தனமா தெரியுது. அண்ணன் ராசா டோட்டலா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அதிரடி ஆட்டமே நடத்திட்டாரு. அதாவது ஷேவாக் மாதிரி, ஏற்கனவே சொன்னேன், ஷேவாக் மாதிரி அவர் வந்து சிங்கிள்ஸ் எல்லாம் ஆட மாட்டார், 4-6 தான். அந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஒரு அதிரடி ஆட்டம் நடத்திட்டாரு. இதுதான் வந்து இன்றைய சோஷியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீமில் ராசா அளித்த அந்த வந்து கவுண்டருடைய ப்ரெஸ் மீட்டு தான் இப்போ வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து பெரும்பாலானவர்கள்னா விஜயை ஆதரித்து பேசுகிறவர்கள் யாராவது கவுண்டர் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். பெருசாக எதுவுமே கிடையாது இதுக்கான. அதாவது விஜயுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ராசா வந்து இப்படி பேசியிருக்கிறாரு, இது வந்து கரெக்டு கிடையாது, அண்ணன் வந்து விஜய் அண்ணன் கரெக்டாக தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு இதுக்கு வந்து எதிர் கவுண்டராக வந்து எதுவுமே பேசவே இல்லை, நான் வந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ, அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களோ அவர்களுடைய அமைச்சர்கள் யாராவது வந்து விஜய் அண்ணன் பேசுனதுக்கு வந்து அவர் கரெக்டாக தான் பேசினாரு, அவர் பேசுனது எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அதுக்கு வந்து ராசா அவர்கள் வந்து மிகவும் மோசமாக வந்து கவுண்டர் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ராசாவை விமர்சித்து ஒரு டிவிக்காவில் 2ஆம் கட்ட தலைவர்களோ யாருமே வந்து இதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றவே இல்லை. அப்போது அந்த மாதிரி ஆற்றாததுக்கான காரணம் என்ன? அப்போது ராசா பேசுகிறது இதெல்லாம் கரெக்டாக, அப்போ விஜய் வந்து பேசுனது தப்பா, அப்படி தான் எடுத்துப்பாங்க பொதுமக்கள். அப்போது நீங்கள் வந்து ஒரு பதில் எதிர்வினை தரணும். அப்போ ராசா என்ன மாதிரியான விமர்சனத்தை வந்து முதலமைச்சரை பார்த்து கேட்டார், அதெல்லாம் கரெக்டு கிடையாது, எங்கள் அண்ணன் பேசுனதெல்லாம் கரெக்டு அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து பெருசாக எந்த அமைச்சர்களும் பொதுவாக வந்து டிஎம்கே, இப்போ வந்து டிஎம்கே ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசினார் விஜய், அதுக்கு வந்து ராசா வந்து உடனே வந்து எதிர்வினை ஆற்றுறாரு. அதே மாதிரி உங்களுடைய சார்பில் எதிர்வினை ஆற்றணும் இல்லையா? அப்போ தானே தெரியும் யார் அப்படின்னு சொல்லி. வடிவேல் சொல்லுவேன், 2 பேரும் அடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்தில். அந்த மாதிரி 2 பேர் அடிச்சு காட்டினா தானே யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு அரசியல் புரிதல் வந்து மக்களுக்கு வரும். அப்போ நீங்கள் சைலண்டாக, இப்போ 2 நாள் ஆயிடுச்சு ராசா பேசுனது, எல்லாம் சைலண்டாக இருக்கிறீங்க, எந்த ரியாக்ஷனுமே கிடையாது, அப்போ சலனமே இல்லாமல். அப்போ இதை வந்து சரி பண்ணிப்போம், இதை வந்து நாங்கள் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று சொல்லவே இல்லை. இப்போ ராசா அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜயை வந்து கண்டித்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு. இதுக்கு வந்து அஃபிஷியலாக டிவிகேலிருந்து எந்த ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களும் வந்து இது பேசுனது தவறு, அண்ணன் ஜோசப் விஜய் முதலமைச்சர் பேசுனது கரெக்டு தான், அவர் வந்து பேசின விஷயம் எந்த தவறும் கிடையாது அப்படின்ற மாதிரி யாருமே வந்து கவுண்டர் கொடுக்காததுனால இப்போ நான் என்ன மாதிரியான புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், ஒன்று இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது, இதுக்கு வந்து என்ன பதில் கொடுக்குறதுன்னு தெரியாமல் திணறி நிற்கிறாங்க. இல்லைன்னா இவர்கிட்ட திருப்பி இன்னொன்று ஆன்சர் பண்ணி திருப்பி வந்து டிஎம்கே வந்து எதிர்வினை எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சைலண்டா ஒரு பயந்து இதுக்கு பின் வாங்கிட்டாங்களோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அப்போ இதன் மூலம் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, நிறைய பேர் வந்து விஜயனுடைய அந்த தலைமை பண்பை வந்து கேள்வி கேட்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறாரு. இப்போ அவர்களுடைய தொண்டர்களே இப்போ வந்து அவரே ஏற்கனவே சொல்லியிருந்தார், நிறைய பேர் வந்து அரசியலை வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ விஜய் இந்த மாதிரி பேசுற விஷயம் வந்து ஒரு முதலமைச்சருக்கான பேச்சா அப்படின்ற விஷயத்தை வந்து பல பேர் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுலேருந்து என்ன புரியுதுறான்னு சொன்னால், இனிமேல் இந்த விஷயத்தை வந்து நம்ம எலிவேட் பண்ணால் அது நமக்கே வந்து பிரச்சனை அப்படின்றதுனால தான் அவங்க வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போது ராசா அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு எதிராக வந்து வேறு எதுவுமே இவங்களால பேச முடியாது, பேசவும் மாட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு சில சின்ன சின்ன யூடியூப் சேனலில் ஒரு விவரம் தெரியாத ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ராசா வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து பர்சனலாக பேசினாரு, அதுக்கப்புறமா வந்து திருமாவை வந்து ட்விட் போட்டதை பற்றி பேசினாரு அப்படின்னு. அப்போது அதெல்லாம் வந்து வேற விஷயம், வேற டாபிக் அது. ராசா அவர்கள் வந்து இப்போ விஜய் அவர்களுடைய, ஜோசப் விஜய் முதலமைச்சருடைய இந்த பேச்சு கண்டித்து, அவருடைய செயல்பாடுகளை கண்டித்து, இந்த ஒரு மாசத்துல நடக்கிற விஷயத்தை கண்டித்து பேசின விஷயத்துக்கு நியாயமா தர்க்க ரீதியா கவுண்டர் வந்து யாருமே சொல்ல முடியல. அதான் வந்து ஃபேக்ட். அப்போது இன்னும் வந்து அதாவது அரசியல் வந்து டிவிக்கு அந்த 35% ஓட்டு போட்டவர்கள் வந்து அரசியல் புரிதலோட பல விஷயங்களை பார்க்கணும். ராசா அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு, அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் எப்போ அமைச்சர் பதவிக்கு வந்தார், அவர் மேலே ஒரு கேஸ் இருந்தது, அதை பற்றியாவது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. 2G அப்படின்ற ஒரு கேஸு. அந்த 2G வந்து 2001 அந்த காங்கிரஸ் பீரியடில் வந்து அவங்க தோத்துட்டாங்க, காங்கிரஸ் தோத்துருச்சு. அப்போது காங்கிரஸ் தோத்ததுக்கான முக்கியமான காரணமாக இந்த 2G இருந்துச்சு. அப்போ 2G 1,80,000 கோடி வந்து நாட்டுக்கு வந்து இழப்பு வந்துருச்சு, ராசா தான் வந்து அந்த இழப்பை ஏற்படுத்தினாரு, அதன் மூலம் பல ஆயிரம் கோடிகள் வந்து அவர் கொள்ளடிச்சிட்டாரு அப்படின்னு கேஸ் போட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் இருந்தார். அதில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகள் வந்து 1 வருஷம் கிட்ட ஜெயிலில் இருந்தாங்க. அப்போது அந்த பெரிய வழக்கில் அவர் வந்து இப்போது இந்தியாவில் வந்து ஒரு 70%, 80%, 90% இவரை வந்து வில்லனா பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ப வச்சாங்க. அப்போது அவ்வளோ பெரிய அந்த ஊழல் கேஸை ஒரு தனி ஆளாக அதை வந்து இவரே வந்து கோர்ட்டில் கூண்டு ஏறி நின்று வாதாடி இதில் எந்த வேறு தப்பும் கிடையாதுன்னு நான் வந்து நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறாரு, 2G அவிழும் உண்மைகள் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ராசா. அப்போது ராசாவுடைய இந்த டிவிக்கு தொண்டர்கள் புதுசாக வந்து அரசியலை தெரிஞ்சுக்கிறவங்க இவரை பற்றியும் புரிஞ்சுக்கணும். அப்போ இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவர் ஏற்கனவே வந்து ஜெயலலிதாவை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்க, ஜெயலலிதா ரொம்ப தில்லா நின்று பேசி அரசியல் பண்ணவர் தான். அப்போது விஜய் வந்து இவருக்கு எந்த அளவுக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது டோட்டலாக என்ன சொல்கிறேன்னா, இந்த விஜய் பேச்சு, அந்த பேச்சுக்கு அடுத்து வந்து இந்த எதிர்வினையில் இருக்கிற நியாயம் அநியாயம் இதெல்லாம் வந்து விஜயுடைய தொண்டர்களும் வந்து புரிஞ்சுக்கணும், அரசியல் பண்ணணும். ஒரு முதலமைச்சர் பேச்சு வந்து எந்த அளவுக்கு வந்து நாகரிகமாக நாணயமாக தெளிவாக இருக்கணும் அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வீடியோ மூலமாக விஜய் வந்து மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு நிற்பீங்க. அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட தலைவராக இந்த பேச்சு மூலமாக விஜய் வந்து நிரூபித்தார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கின விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.